நம்ம யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட் ஆகட்டும் மெடிசன் ஆகட்டும் ஃபேக்காக இல்லையா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் ப்ராக்டிக்கலாக சொன்னால் என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சப்ளிமெண்ட் ஃபேக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருந்தேன், எனக்கு தெரியல. பட் ரிசல்ட் இருந்தது. நான் சப்ளிமெண்ட்னால கிடைச்சதுன்னு நினச்சேன். பட் என்னுடைய ஃபுட் பேட்டர்ன் அண்ட் ஒர்க் அவுட்டில் எனக்கு அது கிடைச்சது. ஏன்னா அதுக்கு பின்னாடி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இவ்வளோ கொடுத்துருப்பாங்க, அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் எதுவுமே அவங்க கொடுத்ததுக்காக இருக்காது. அது எப்படி நம்ம நார்மலாக ஒரு கோச் வந்து கண்டுபிடிக்க முடியும்? கரெக்டாக. ஸோ அதனால் சப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃப். இப்போ மெடிசன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பாடி பில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அவன் ஒரு எம்ஜி டோசேஜ் கொடுத்துருப்பான், ஆனால் அதில் இருக்குமான்னு தெரியாது. நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், ரிசல்ட் கிடைக்காம இல்லை கிடைக்கும். பட் அது ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம எடுக்க முடியாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் அத்லெட் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, அப்போ நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல கடையில் ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா டைரக்டாக எடுக்கிறது பெஸ்ட். ஓகே, பட் அதுலேயும் சிலது வரலாம். ஏன்னா நம்ம சேல் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் சில டைம் கிடைக்குமான்னு தெரியாது. டேரெக்டாக கம்பெனிலேருந்து எடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் நம்பி எடுக்கலாம். பட் புதுசாக ஒரு ஆளுக்கிட்டையோ இல்லை ஆன்லைன் சோர்ஸில் போகிறதுங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ ஃபைனலி கண்டுபிடிக்கிறது உண்மையாகவே டஃப். எனக்கும் சேர்த்து சொல்கிறேன்.